Student, 12th standard chapter 4 example 4.22, if cos inverse of x plus cos inverse of y plus cos inverse of z equal to pi and 0 less than x comma y comma z less than 1, 0 க்கும் 1 க்கும் உள்ள x value y value z value find பண்ணுமா, so that x square plus y square z square plus 2xy z equal to 1 வெரிஃபை பண்ண சொல்றாங்க. ஓகே சரி, ஓகே. இப்போ நமக்கு டூ கண்டிஷன் மட்டும் நமக்கு ஒரு வேல்யூ டம்மி வேல்யூ யூஸ் பண்ணலாம், ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூ. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆல்பான்னு எடுத்துகிறோம், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் வந்து பீட்டான்னு எடுத்துகிறோம். இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆப்போசிட் போனால் காஸாக மாறும். இப்போ காஸ் ஆல்பா கொண்டு எக்ஸு, காஸ் பீட்டா கொண்டு ஒய். ஓகே, இப்போ கண்டிஷன் ஃபார்ம்லாம் இப்போ இந்த கண்டிஷன் எடுத்துங்க. நமக்கு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் 1 பை. இப்போ காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஆல்பான்னு எடுத்துலாம், காஸ் இன்வர்ஸ் நமக்கு ஒய்க்கு நம்ம பீட்டா நமக்கு கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஒய் டைம்ஸ்லாம் யூஸ் பண்ண நமக்கு இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக நமக்கு பீட்டான்னு எடுத்துருக்கோம். அந்த ஃபுல் டைம்ஸுக்கும் ஆல்பா, இந்த ஃபுல் டைம்ஸுக்கும் பீட்டான்னு எடுத்துட்டோம். இந்த காஸ் இன்வர்ஸ் இசட் அப்படியே இருக்கும், ஈக்குவல் டு பை. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு அந்த காஸ் இன்வர்ஸ் மட்டும் ஆப்போசிட் கொண்டு போனால் மைனஸாக மாறிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும், டேக்கிங் லா காசு ரெண்டு சைடு என்ன வரும், காஸ் டைம்ஸ் எடுத்துறீங்க, இங்கேயும் காசு இங்கேயும் காஸ் டைம் இருக்கு. அப்போ காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆஃப் பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட். ஓகே, இப்போ காஸ் என்ன வரும், ஆல்பா பிளஸ் பீட்டா நம்ம ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஏ இருக்கிறதுல ஆல்பா இருக்குது, பீட்டானா பி இருக்கிறதுல பீட்டா இருக்குது. ஓகே, அப்போ இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ காஸ் 180 மைனஸ் தீட்டானா ஃபார்ம் எத்தனை குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட் நம்ம சைனும் சைனோட ரெசிப்ரோக்கல் மட்டும் தான் பாசிட்டிவ். இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், 0ன்னு வரும், 0 90 180. 180 மைனஸ் தீட்டா செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்ல நமக்கு சைன் மட்டும்தான் பாசிட்டிவ், சைனோட ரெசிப்ரோக்கல் நமக்கு கொசிகன் மட்டும் தான் பாசிட்டிவ். இவங்கெல்லாம் நெகட்டிவ் டைம்ஸ். இங்கே என்ன நமக்கு வந்துருது, காஸ் டைம் வந்தாலும் நமக்கு மைனஸ் போட்டோம். அப்போ என்ன வரும், காஸ் 180 இருந்தால் சேஞ்சஸ் ஆகாது, நோ சேஞ்சஸ். அப்போ காசு தான் வரும், அப்போ மைனஸ் வரணும். அப்போ காஸ் ஆஃப் தீட்டாக்குன்னா இருக்குது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட். செகண்ட் குவாட்ரண்ட்ல தான் நம்ம மைனஸ் போகிறோம். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ நான் காஸ் இன்வர்ஸ் கேன்சல்னா இசட் இசட் ஆகிடும், இந்த மைனஸ் அப்படியே இருக்கும், இசட் ஆகும். இப்போ காஸ் ஆல்பாக்கு வந்து எக்ஸ்ன்னு தெரியும், காஸ் பீட்டாக்கு வந்து ஒய்ன்னு தெரியும். ரூட் ஆஃப் இப்போ சைன் ஆல்பா சைன் பீட்டாக்கு யூஸ் பண்ண ஃபார்முலா தெரியும் நமக்கு, காஸ் ஸ்கொயர் ஆல்பா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்பா ஈக்குவல் நமக்கு 1. இப்போ நமக்கு என்ன டைம்ஸ் இருக்கும், சைன் டைம்ஸ் தான் வேணும். அப்போ சைன் ஸ்கொயர் ஆல்பா ஈக்குவல் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்பா. இப்போ சைன் ஆல்பா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்பா. அப்போ சைன் ஆல்பாக்குன்னா யூஸ் பண்ணுறோம் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்பா. அது சைன் பீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் இசட். இது எக்ஸ்ஐ ஆப்போசிட் போனால் மைனஸாக ஆகிடும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த மைனஸ் 2 டைம்ஸ் காமன் எடுத்தால் இருக்கும், இங்கே மைனஸ் இருக்கும், இங்கே மைனஸ் ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ ரூட் ரிமைனா ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் பிளஸ் எக்ஸ் ஒய். இப்போ ரூட் ரிமூவ் பண்ணோன்னா ஸ்கொயரிங் அண்ட் போர்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொன்று ஸ்கொயர் பண்ணால் ரூட் ஸ்கொயரிங் கேன்சல் ஆகிடும், ரூட் ஸ்கொயரிங் கேன்சல் ஆகிடும். இசட் பிளஸ் எக்ஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட்டு 1 ஆல் மட்டும் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பண்ணால் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு எக்ஸ் ஒய் இசட். ஓகே, இப்போ இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஒய் ஸ்கொயர், ரெண்டு சேம் சிம்பிள் இருந்தால் கேன்சல் பண்ணலாம். அப்போ ரிமைனாக இருக்கும் இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆப்போசிட் ப்ளஸ் ஆகும், மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இங்கே இசட் ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2x ஒய் இசட், இங்கே ரிமைனாக இருக்கும் 1 மட்டும் இருக்கும். அப்போ ரிசல்ட் என்ன நமக்கு x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர் 2x y z equal to 1 ரிசல்ட் வந்துச்சு நமக்கு. இதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு இங்கே காஸ் 180 மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் காஸ் தீட்டா. ஓகேவா, ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டு மைனஸ் காஸ் தீட்டா ஃபார்ம் பண்ணி ஸ்கொயர் பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணி சால்வ் பண்ணால் ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.